தாவேக எம்எல்ஏ பேரம் விவகாரம் தொடர்பாக சற்று நேரத்திற்கு முன்னர் 3 பேர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். அவர்களுக்கு தற்போது 15ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் விதித்து எழும்பூர் நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் என்ற முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். தாவேக எம்எல்ஏ பேரம் விவகாரம் தொடர்பாக 3 பேருக்கு 15ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலானது விதிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சாலமன். வணக்கம் சாலமன், நீதிமன்றத்தோட இந்த உத்தரவு தொடர்பான முழு விவரங்கள். பேரம் பேசப்பட்ட விவகாரத்துல கைது செய்யப்பட்ட 3 நபர்களை வருகிற 15ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல்ல சிறையில் அடைக்க எழும்பூர் மேஜிஸ்ட்ரேட் ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். குறிப்பாக தாவேகா எம்எல்ஏ ஊத்தங்கரை எம்எல்ஏ ஒரு இளையராஜா என்பவர் சென்னை காவல் ஆணையரிடம் அளித்த புகாரின் பேர்ல திருவல்லிக்கேணி போலீசார் தனிப்படை அமைத்து தீவிரமாக விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த வழக்குல முதற்கட்டமாக நேற்று 3 நபர்கள் கைது செய்யப்பட்டனர். தியாகராஜன், திருநாவுக்கரசு மற்றும் நரேஷ் ஆகிய 3 நபர்கள் நேற்று கைது செய்யப்பட்டிருந்தனர். கைது செய்யப்பட்ட 3 நபர்களையும் திருவல்லிக்கேணி போலீசார் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டதுலதான் பல்வேறு தகவல்கள் வெளியானது. அதாவது அந்த திருநாவுக்கரசு என்பவர் தான் இளையராஜாவிடம் அவர் நாடி இது தொடர்பாக பேரம் பேசியிருக்கிறார். 35 கோடி ரூபாய் வரை பேரம் பேசிய நிலையில இதே போன்று 10க்கும் மேற்பட்ட தாவேகா எம்எல்ஏக்களுடன் அவர் பேரம் பேசியதாக ஒரு தகவலானது தெரிவிக்கப்பட்டிருந்து அதன் பேரில் தான் தற்போது விசாரணையும் நிகழ்ந்து கொண்டு வருகிறது. அதனை அடுத்துத்தான் அவர் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில தான் கரூருக்கு சென்று 2 பேர் ரமேஷ் மற்றும் கார்த்தி ஆகியோரையும் போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். கைது செய்யப்பட்டு அவர்களிடமும் இந்த விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. யார் எந்தெந்த எம்எல்ஏக்களிடம் இவர்கள் பேரம் பேசியிருக்கிறார்கள் என்ற கோணங்கள்ல இந்த விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய நிலையில முன்னதாக கைது செய்யப்பட்ட 3 பேரையும் ஆஜர்படுத்தி வருகிற 15ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் அடைக்க உத்தரவு பிறப்பிக்கிறது. மற்ற 2 நபர்களையும் இதே போன்று விசாரணை செய்துவிட்டு அதன் பின்னர் அழைத்து அவர்களையும் எழும்பூர் நீதிமன்றத்துல ஆஜர்படுத்த போலீசார் தரப்புல திட்டமிட்டிருக்கிறது. இது ஒரு புறம் இருக்க, மற்ற ஒரு டீம் மொத்தம் 6 நபர்களை அவர்கள் இல்லாமல் மேலும் ஒரு 6 நபர்களை பிடித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னையில இருக்கக்கூடிய ஒரு இடத்துல வைத்து இந்த 6 நபர்களும் விசாரணையானது நிகழ்த்தப்பட்டு வருகிறது. விவரங்களுக்கு நன்றி சாலமன். 1,31,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttv@dttv.in.